அரசு நிர்வாகத்தை தனது கையில் எடுத்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மனிதம் திரைப்படத்தின் வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு. தயாரிப்பாளர் கிருஷ்ணராஜு பேட்டி. தட்டாஞ்சாவடியில் கொசுக்களை ஒழிக்க வலியுறுத்தி கொசு வலையை மூடிக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்தி முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு அதிகாரிகள் கூட்டம் நடத்தி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரமில்லை. அரசு நிர்வாகத்தை தனது கையில் எடுத்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கின்றார். கிரண்பேடியின் செயல்பாடு போல் தற்போதைய ஆளுநர் செயல்பாடும் உள்ளது. இது உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது. ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்துகிறார். முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது. முதல்வர் அமைச்சர்களை உதாசீனப்படுத்துகிறார். தங்கள் பதவியையும் நாற்காலியையும் காப்பாற்ற முதல்வர் அமைச்சர்கள் வாய் மூடி டம்மி அரசாங்கம் நடத்துகின்றனர் என்றார். விதிமீறி கோப்புகள் அனுப்பிவிட்டு அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க முதல்வர் முயல்கிறார். நிர்வாகத்தை தலைமை வகித்து நடத்தும் முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளை குறை கூற முடியாது. அது தன்னைத்தானே குறை கூறுவதற்கு இணையாகும் என தெரிவித்த அவர், சுற்றுலா பயணிகள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. அதுவும் காவல் நிலையங்களுக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த காவல் நிலைய சரகத்தில் கஞ்சா விற்பவர்கள் பிடிக்கப்பட்டால் அந்த காவல் நிலையத்தின் அதிகாரியை இடமாற்றம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் வெளியாகியுள்ள மனிதம் திரைப்படத்தின் புதுச்சேரியில் காண வந்த படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் கிருஷ்ணராஜா, இப்படத்தின் வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு செலவிடப்படும் என தெரிவித்துள்ளார். யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ப்ரூனோ சாவியோ இயக்கியுள்ள படம் மனிதம். இப்படத்தில் கிருஷ்ணராஜு நாயகனாகவும் மது நாயகியாகவும் நடித்துள்ளனர். மேலும் படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வெளியானது. புதுச்சேரியில் உள்ள முருகா திரையரங்கில் வெளியான இத்திரைப்படத்தினை படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு உள்ளிட்ட படக்குழுவினர் இன்று பார்த்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு, மக்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு ரசிகர்களும் இப்படத்தினை பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவிற்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கொசுவை ஒழிக்க வலியுறுத்தி கொசு வலையை மூடிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொசுக்களால் பரவும் டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, ஜப்பானிய மூளை காய்ச்சல், யானைக்கால் நோய் போன்ற பல்வேறு நோய்கள் பரவாமல் தடுத்திடவும் உழவர்கரை நகராட்சி நிர்வாகமே கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடு என வலியுறுத்தி கொசு வலையை மூடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் எதிரே போராட்டம் நடைபெற்றது. குறிப்பாக கொசுக்களால் பரவும் டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, ஜப்பானிய மூளை காய்ச்சல், யானைக்கால் நோய் போன்ற நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் தனியாருக்கு சொந்தமான காலி மனைகளில் கழிவுநீர், மழைநீர் தேங்கி நின்று இதன் மூலமாக கொசு உற்பத்தி அதிக அளவில் உருவாகியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் இதன் மூலமாகவும் கொசு பெருக்கம் அதிகரித்துள்ளது. இதன் மீது உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் துவக்கி வைத்து பேசினார். GLMF புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167, புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி சிலை அருகே கடற்கரை சாலையில் GLMF புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167, புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே பாலின சமத்துவத்தை துரிதப்படுத்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் நடைபயணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக RT இந்தியா சேர்மன் குணால் சௌத்ரி,
எல்சி இந்தியா ஏரியா 2 ஏசிபி சுபாஷினி, ஆர்டி இந்தியா ஏரியா 2 ஏஎஸ்டி திலீப் அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன், புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள், மக்கள் செய்தி தொடர்பாளர் கணேஷ் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பத்தில் புதிதாக துவக்கி வைக்கப்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியினை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகள் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்ற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோனேரிக்குப்பம் பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லாததை கண்டு அமைச்சரிடம் கோனேரிக்குப்பம் பகுதி பொதுமக்கள் ரேஷன் கடை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முயற்சியால் புதியதாக கோனேரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடையை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன், பாஜக பொதுச் செயலாளர் சிவசங்கரன், நிர்வாகிகள் சுகுமார், விஸ்வநாதன், மல்லிகா, அன்னபூர்ணி, விஜயன், எழில், சுந்தரமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சனா பர்னிச்சர் நேரடி விற்பனையகம் மார்ச் இயர் அண்ட் சேல் 50% சலுகை விலையில் கோட்டக்குப்பம் மதர்சாந்தி மகாலில் கண்காட்சியை துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் பர்னிச்சர் பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற சனா பர்னிச்சர் மார்ச் மாதத்தை முன்னிட்டு மார்ச் இயர் அண்ட் சேல் 50% சலுகை விலையில் மொத்த விற்பனை கண்காட்சியை கடந்த 3ஆம் தேதி கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள மதர்சாந்தி மகாலில் துவங்கியுள்ளது. இந்த விற்பனையில் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் பொருட்களான சோஃபா, கட்டில், மெத்தை, தலையணை, டைனிங் டேபிள் போன்ற அனைத்து விதமான பர்னிச்சர்களும் மொத்த விற்பனையில் 50% சலுகையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சலுகையை பயன்படுத்தி பர்னிச்சர் பொருட்களை வாங்க சனா பர்னிச்சர் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 2025-26 ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பெற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காலை புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் புதுவை மாநில மக்களுக்கு பயன்படும் வகையில் 2025-26 ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சி பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கழகத்தின் மாநில தலைவர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர்கள் சிவகுமாரன், ரவிக்குமார், இணை செயலர் இளங்கோவன், துணை செயலாளர் கலியபெருமாள், உதவி செயலாளர் ஆண்டாள், காரை மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், டாக்டர் சுப்பிரமணியன், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், கோமதி, ஸ்லோக்சனா, கவிதா, சுகுணா, ரகோத்தமன், முருகையன், பார்த்திபன், தொகுதி தலைவர்கள் காலாப்பட்டு குமார், லாஸ்பேட்டை மகேந்திரன், உப்பளம் செல்வம், ராஜ்பவன் கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்களுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை பற்றி மக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விளக்கம் கொடுத்த கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிட அதனை கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அணி உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் மாநில துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி கூறினார். பால் ரக்ஷா பாரத் தொண்டு நிறுவனம் சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கு கற்றல் உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். பால் ரக்ஷா பாரத் என்ற குழந்தைகள் மேம்பாட்டு தொண்டு நிறுவனம் சார்பாக புதுச்சேரி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பெரியபாளையத்தம்மன் பள்ளி, காமராஜர் பள்ளி, சத்தியாலயம் பள்ளி, புனித மத்தியாஸ் பள்ளி, திரு இருதய ஆண்டவர் பள்ளி, சி.வி. அஷ்ரப் பள்ளி, தட்சிணாமூர்த்தி பள்ளி ஆகிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 600க்கும் மேற்பட்ட கற்றல் உபகரணங்களை வழங்கி வாழ்த்தி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பாலரக்ஷா பாரத்தின் பொறுப்பாளர்கள் சந்திரசேகர், நாகேஷ், மல்லாடி, பிரித்தில்லா ராணி, ஜான் ஸ்டான்லி, புகழேந்தி, அருள், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியரை ஊக்குவித்து சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் பேராசிரியர் அன்பழகனின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது.
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் பெருந்தகை அன்பழகனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. லபோத் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மாநில திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆலோசனைப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சானிட்டரி நாப்கின் மற்றும் புரோட்டீன் பவுடர் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தரமானதாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கும் வகையில் பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் கொண்டு வந்து நாடு முழுவதும் 12,000க்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் மருந்தக திட்டத்தை குறித்து அதிக விழிப்புணர்வை உருவாக்கும் விதமாக மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி வரை மக்கள் மருந்தக வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று கருவடிக்குப்பம் ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆலோசனையின்படி முத்தியால்பேட்டை மக்கள் மருந்தகத்தின் உரிமையாளர் கோவிந்தராஜலு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் அவர்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் மற்றும் புரோட்டீன் பவுடர் ஆகியவற்றை மேனேஜிங் ட்ரஸ்டி சீதா ராம்குமாரிடம் வழங்கினார். அவர்களுடன் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் பிற மக்கள் மருந்தக உரிமையாளர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்பியூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தொடர்ந்து 8 நாட்களாக சுவாமி வீதி உலா, ரணகளிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று நேற்று மாலை மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் அங்காளம்மனின் உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன், பாமக தலைவர் கணபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் பலர் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், சில்லறை காசுகள் உள்ளிட்டவைகளை கொள்ளையிட்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிருக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் 1,25,000 ரூபாய் மதிப்புள்ள IVF சிகிச்சை ரூபாய் 85,000க்கும் வழங்கப்பட உள்ளதாகவும் ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரின் இயக்குனர் டாக்டர் ஷப்னம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி ஜைனக் சென்டர் உள்ளது. இங்கு கருவுறுதல் மற்றும் மகப்பேறு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மையத்தின் இயக்குனர் டாக்டர் ஷப்னம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என கூறி சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ரூபாய் 1,25,000 மதிப்புள்ள IVF சிகிச்சை ரூபாய் 85,000க்கும் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 30 வயதிற்கு மேல் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது, திருமணமான பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போடுவது மற்றும் இன்றைய டிவி, செல்போன், உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற இன்றைய வாழ்க்கை சூழலால் குழந்தையின்மை பிரச்சனையை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். குழந்தை முதல் திருமணமாகும் வரை பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கேக் வெட்டி, லட்டு மற்றும் சாக்லேட் வழங்கி விழா கொண்டாடப்பட்டது. அதையொட்டி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சக்திவேல், செயலாளர் புருஷோத்தமன், துணை செயலாளர்கள் ஏகாம்பரம் ரவி, அழகப்பன், பொருளாளர் சுரேஷ் மற்றும் கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது.
மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று காலை புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை வகிக்க தேசிய மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி முன்னிலையில் தன்வந்திரி நகர் காவல் நிலையம் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள பெண் உதவி ஆய்வாளர் மற்றும் முதன்மை பெண் காவலர் மற்றும் பெண் காவலர்களுக்கும் மற்றும் கோரிமேடு மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் உள்ள பெண் மருத்துவர்கள் மற்றும் பெண் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு என சுமார் 100 பேர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி மகளிர் தின நல்வாழ்த்து கூறி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில விவசாய அணி செயலாளர் முத்து, மாநில மகளிர் அணி செயலாளர் கலைவாணி, திருநீலகண்டன், தேவா பட்டியல் அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், தட்டாஞ்சாவடி தொகுதி முன்னாள் செயலாளர் குமார், ரவி, கலையரசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுஜாதா, கதிர்காமம் தொகுதி செயலாளர் பிரியா, முன்னாள் கதிர்காமம் தொகுதி மகளிர் அணி தலைவி உமா ஆகியோர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதி மக்களுக்காக குறை தீர்க்கும் புகார் பெட்டி அமைக்கும் திட்டம் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலையில் நடைபெற்றது. மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மக்களுக்கான குறை தீர்க்கும் புகார் பெட்டி அமைக்கும் திட்டமானது ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பகுதியில் சசிபாலன் பாசறை மகளிர் அணி பொறுப்பாளர் மார்கரெட் தலைமையில் உழவர்கரை தொகுதியின் மக்கள் சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் தொகுதியில் உள்ள பொது பிரச்சனைகள் எதுவாயினும் இந்த புகார் பெட்டியில் புகாராக எழுதி போடலாம். அவ்வாறு அளிக்கப்படும் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கறிஞர் சசிபாலன் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சசிபாலன் பாசறையை சார்ந்த மகளிர் மற்றும் பாசறை நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊர் கோவில் நிர்வாகிகளும் பெருமளவில் பெண்களும் இளைஞர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு அங்காளம்மன் அருளை பெற்றனர். இவ்விழாவானது இந்த பகுதியில் பல வருடங்களாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய பூசாரி செய்திருந்தனர். புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தின் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தின் மகளிர் தின விழா கொண்டாட்டம் இன்று காலை கடற்கரை சாலை நேரு சிலை அருகே கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு மகளிர் தொழிலாளர்கள் 150 பெண்களுக்கு புதுச்சேரி சென்டாக் மாணவர் நல சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து மகளிர் தின வாழ்த்து கோரி காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் லயன்ஸ் ரவி, குளங்கள் காப்போம் கார்த்திகேயன் மற்றும் ரேவதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பெல்ஜியம் நாட்டை சார்ந்த பென்னட் மற்றும் சென்னோ ஆகியோர் கலந்து கொண்டனர். மூத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8030 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். அரசு நிர்வாகத்தை தனது கையில் எடுத்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மனிதம் திரைப்படத்தின் வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு. தயாரிப்பாளர் கிருஷ்ணராஜு பேட்டி. தட்டாஞ்சாவடியில் கொசுக்களை ஒழிக்க வலியுறுத்தி கொசுவலையை மூடிக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம். பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலய பிரம்மோற்சவ விழா. சபாநாயகர் செல்வம் தேரின் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைப்போம். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷப்னம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிருக்கு இலவச ஆலோசனை. டாக்டர் ஷப்னம் தகவல்.